இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை கழுவப்படுங்கள். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகின்ற சந்ததியாரும் உண்டு. அதாவது எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டதன் பிற்பாடு நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், எங்களுடைய பாவங்கள் கழுவப்பட்டு விட்டதென்று. உண்மையிலேயே நாங்கள் ஞானஸ்தானத்தை மனம் திரும்பி எடுக்கும் பொழுது எங்களுடைய பாவங்கள் கழுவப்படுகின்றது. ஆனாலும் அதற்கு பிற்பாடும் ஒரு சில நேரங்களில் எங்களுடைய பார்வைக்கு நாங்கள் சரியாக இருப்பது போல தோன்றும். ஆனாலும் எங்களுடைய மனதில் எங்களுக்கு தெரியாமலேயே சில கோபங்கள், சில பொறாமைகள், எரிச்சல்கள், பெருமைகள் என்று சிறிய சிறிய காரியங்கள் ஒட்டி கொண்டிருக்கிறதாய் காணப்படலாம். அதைத்தான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும் தங்களுடைய பார்வைக்கு சுத்தமாக இருப்பது போல தோன்றுகின்றதா. எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், எங்களிடத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு குறைகளும் எங்களுக்கு தெரியாதபடிக்கு நாங்கள் எங்களுடைய பார்வைக்கு சரி போல இருக்கலாம். ஆனாலும் நம்மை நாமே நிதானித்து அறிகிறவர்களாக இருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சரியாக கழுவப்பட்டிருக்கிறோமா என்று நிதானித்து அறிந்து முழுமையாக கழுவப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். எங்களுடைய பார்வையில் நாங்கள் சரியானவர்கள் போல தோன்றாமல் எங்களை எப்பொழுதும் தேவனுடைய வசனத்தோடு ஒப்பிட்டு புடமிட்டு பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது எங்களுடைய குறைகள் எங்களுக்கு தெரிய வரும். ஆகையால் நம்மை நாமே நிதானித்து அறிந்து நாங்கள் எங்களை அழுக்கற கழுவுகிறவர்களாக காணப்பட வேண்டும். Have a nice day.